ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கன்கால ட்ராமாவோட 17வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். மிராவும் ஜானும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. மிரா, நீ என் கூட வராத, இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், காரோட டோரை லாக் பண்ணிட்டு உள்ளேயே இரு, எங்கேயும் போயிடாதன்னு சொல்லுவான். மிராவுக்கு இவனை தனியாக விடுறதுல விருப்பமே இருக்காது. நானும் உன் கூட வரேன்னு சொல்லுவா. மிரா, நான் தான் சொல்கிறேன்ல, டோரை லாக் பண்ணிட்டு இங்கேயே இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் தனியாக போகிறத நினைக்கும் போது மிராவுக்கு பயமாக இருக்கும். எந்த பக்கமாக போகிறான்னு காருக்குள்ளே இருந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. வெறியும் போறக்கு எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு லேடி கிட்ட கொடுப்பாங்க. சரிங்க, நான் இதை எடுத்துட்டு போறேன், மேடம் ஹுரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. வெறியம்க்கு ஒன்றும் புரியாது, எதுக்காக நம்மள பார்க்க சொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு உள்ள வருவாங்க. நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே போறக்க கொடுத்துட்டோம், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் ப்ரேயரை இங்கேயே பண்ணிக்கலாம், நம்ம ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போக போகிறோம். ஜுனைட் தான் எல்லாரையும் வர சொன்னா, இப்போ நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர், அதனால எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லுவாங்க. சரிங்க, போகலாம், ஆனால் யாரை பார்க்கறதுக்காக போகிறோன்னு கேட்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். சாடி நைம் கிட்ட நம்ம 11ஓட வீட்டுக்கு போக போகிறோன்னு சொல்லுவார். என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவார். நைம், எதுக்காக நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. மாஸ்டர், அது எனக்கு பழக்கப்படாத இடம், அங்கே எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவார். நைம், நம்ம பேஷண்ட்டை பார்க்க போகிறோம், பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒருத்தர், அதனால தான் நீங்களும் வரணும்னு சொல்கிறேன்னு சொல்லுவார். மாஸ்டர், நான் அந்த டாக்டர் கிட்ட சரியா பேச மாட்டேன், ஜுனைடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுல இருந்தே நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்ல, அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் போறதுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவாரு. நைம், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க அந்த டாக்டர் கிட்ட எதுவும் ரூடா நடந்துக்கல இல்லைன்னு கேட்பாரு. மாஸ்டர், நான் எதுக்காக அவர்கிட்ட ரூடா நடந்துக்க போறேன், நான் அப்படிலாம் நடந்துக்கவே இல்லைன்னு சொல்லுவாரு. டாக்டர் 11 ரொம்ப ஸ்பெஷலானவர், ஜுனைடுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அவரோட வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லுவார். அப்போ நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். சரி, நான் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு விருப்பமே இல்லைன்னாலும் நான் உன்னை பார்க்கறதுக்காக வர வேண்டியது இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போவார். மிராவால் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சேனை பார்க்கறதுக்காக மேலே வருவா. சேனோட சட்டையை பிடிச்சி ஒருத்தர் மெட்டிட்டு இருப்பாரு. நீ தான் எடுத்துட்டு போனியா சொல்லுன்னு கேட்பாரு. மிராவை பார்த்ததுமே, உனக்கு என்ன பைத்தியமா, முதல்ல இங்கிருந்து போன்னு துரத்துவான். இவளுக்கு பயமா தான் இருக்கும், இருந்தாலும் பயத்தை வெளில கட்டிக்காம நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்லுவா. நீ யாருக்கு கால் பண்ணன்னு கேட்பாரு. நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கேன், உங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் கிரிமினல் தானேன்னு கேட்பா. செல்லம், யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை புதைக்க போகிறேன்னு சொல்லுவார். சேனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மிரா இங்கிருந்து போன்னு சொல்லுவான். சரி, நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்னு கத்துவா. உடனே இவரும் நம்பரை நோட் பண்ணிப்பாரு. உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் வெளில கட்டிக்காம ஜானியை பார்த்துட்டு இருப்பா. பேக்கேஜை பாருன்னு சொல்லுவாரு. பேக்கேஜை பார்த்துட்டு உள்ள போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாரு. இவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். என்னது போதுமான அளவுக்கு இல்லையான்னு மிரா கிட்ட கேட்பாரு. நான் எப்படியாவது மிச்சம் உள்ளதையும் எடுத்துட்டு வரேன்னு சான்ஸ் சொல்லுவான். இவர் பாட்டு மிராவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருப்பாரு. ஏன் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கத்துவான். இவர் மிராவோட கையவே பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு பார்ப்பாரு. அப்பா இவளுக்காக கொடுத்த பிரேஸ்லெட்டை இவளோட கையில இருந்து கட்டுக்குவாரு. சேனல இவங்க பண்ற எதையுமே ஏத்துக்க முடியாது. மிராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னோட தாத்தா கிட்ட நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லுவாரு. ஏதோ இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். முதல்ல உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன் மொத்தத்தையும் திரும்ப கொடுன்னு கேட்பாரு. ஜான் மிராவையே பார்த்துட்டு இருப்பான். மிராவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப எதுக்காக இதை பத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தியெல்லாம் சொல்லலையான்னு கேட்பாரு. ஆயமுடனே இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, இந்த விஷயத்துல அவளை இழுக்காதன்னு சொல்லுவான். இவன் அப்படியே இவனோட அப்பாவை மாதிரி தான், இவனோட குடும்பத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாதான்னு கேட்பாரு. மிராவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். அழ ஆரம்பிச்சிருவா. இன்னொருத்தர் இவ அழறத பார்த்துட்டு சரி சரி 2 பேரையும் விடுன்னு சொல்லுவாரு. வெளில வந்ததுமே, உனக்கு எதுவும் ஆகலையில, நல்லா இருக்கியான்னு கேட்பான். ஜான், உண்மையை சொல்லு, நீ உன்னோட அப்பாவுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா, நீ மட்டும் சரின்னு சொன்னீன்னா நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றேன்னு சொல்லுவா. மிரா, நான் யோசிக்கணும், என்னை தனியா விடு, உனக்கு புரியுதான்னு கேட்பான். நீ பர்மிஷன் கொடுத்தீனானே திரும்பவும் பேச வருவா, தயவு செய்து விடுன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சைலண்டா கிளம்பிடுவா. மிரா அவர்கிட்ட நம்பர் கொடுக்கும்போது மிராவை பத்தி ஏதோ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உன்னோட தாத்தாவுக்கு ஹலோ சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆண்டி பிர்குல பக்கத்தாக வந்திருப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவா.
வலைக்கும் சலாம். நீ எப்போ கால் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். முதல்ல உட்காரு, உனக்காக ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேணா, நான் முக்கியமான விஷயத்த பற்றி பேசத்தாக வந்திருக்கேன். அன்னைக்கு கனாக்காவுக்கு போனப்ப என்னோட ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவா. அங்கே உள்ள லேடிஸ் யாராவது ஃபோனை பார்த்துட்டு க்ளோசெட்டில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அங்கே உள்ள யாருமே மற்றவங்களோட பொருளை தொட மாட்டாங்க. அதனால நீ கவலைப்படாத. உனக்கு தான் அங்கே உள்ள ரூல்ஸை பற்றி தெரியல. நீ போயிட்டு ஃபோனை கேளு, அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பொண்ணுங்க இருக்கிற பக்கம் ஃபோனை வைக்கல, சாடி இருக்கிற பக்கம் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. பிறகுல இவ சொல்கிறதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிடுவாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேட்பாங்க. நீ தானே என்ன அங்கே நிற்க சொன்ன, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன ப்ளேம் பண்ணுறியான்னு கேட்பாங்க. என்னை மன்னிச்சிரு, இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்பா. இப்போ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, உன்னோட ஃபோன் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பிறகுல் அப்போ எல்லாமே மோசமாகிடும், உனக்கு தான் இதை பற்றி தெரியுமில்லன்னு கேட்பா. ஏன்டா உன்னை கூட்டிகிட்டு போனோன்னு இப்போ என்னை ரீக்ரெட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிரு, ஆனால் உன்னை தவிர வேற யாராலையும் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. ஓகே, ஆனால் என்னால் உனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. நாளைக்கு போயிட்டு பார்க்கலாம், என்கிட்ட நியூஸ் ஒருத்தக வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னோட அண்ணனோட வீட்டில் உள்ள ஃபோன் நம்பர். இது நம்ம 2 பேருக்கும் நடுவில் மட்டும் இருக்கட்டும், தேங்க்யூன்னு சொல்லுவா. ஓகே, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம், கண்டிப்பாக இது எல்லாமே முடியணும்னு சொல்லுவாங்க. மீரா பாட்டு கேட்டுட்டு படுத்துருப்பா. இவளை பார்க்கும்போது அப்பாவுக்கு சிரிப்பு தான் வரும். சைலண்டாக உள்ள வந்து இவளோட மூக்கை தொட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீரா ஷாக் ஆகிடுவா. இவளோட ஃபோனை எடுத்து, நான் ஒரு பாட்டை ப்ளே பண்ணட்டுமா? என்னம்மா ஃபோனில் செட்டிங்லாம் மாறி போயிருக்கு, என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு கேட்பாரு. அப்பாவுக்கு ஃபோனை பற்றி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபோனை வாங்கிட்டு, அப்பா நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லுவா. ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ண, நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாரு. இல்லைப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பா. நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையான்னு திரும்பவும் கேட்பாரு. அப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையான்ற பாட்டோட பேரை சொன்னேன். அதோட நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்பா, இந்த ஜோக்கை நீங்கள் அந்த லேடி கிட்ட இருந்து தானே கடன் வாங்கி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. என்ன பண்ணுறது, நான் அளவுக்கு கிரியேட்டிவான ஆளு கிடையாதுன்னு சொல்லுவாரு. மீரா பாட்டை ப்ளே பண்ணுவா. 2 பேரும் சேர்ந்து மெய் மறந்து பாட்டை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா பொண்ணு 2 பேருக்கும் நடுவில் உள்ள பாண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோன்னு சொல்லுவாரு. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோன்னு சொல்லுவாரு. அப்பா, இதை பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, அம்மாவை பத்தி எல்லாருமே கேட்பாங்க, அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லுவா. எனக்கு அதை நினைச்சுலாம் கவலை கிடையாது. என்னோட பொண்ணோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பையனோட பேர் என்ன? அவனோட பேரு ஜானுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். அவனையும் வர சொல்லி, இன்னும் யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அவங்களையும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. சாடியும் மற்றவங்களும் லெவன்ட்டோட வீட்டுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. செனிப் வீட்டை பார்த்ததுமே, அம்மா நம்ம அங்கிள் லெவன்ட்டோட வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லுவா. அமைதியா இரு, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்னு சொல்லுவாங்க. மேரியம், உங்களுக்கு என்னாச்சு? உங்களோட முகம் டல்லான மாதிரி தெரியுதே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கேட்பாங்க. இல்லை மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை, லைட்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சமாளிப்பாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாகிடும்னு சொல்லுவாங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் லெவன்ட் கடகடன்னு வந்து கதவு திறப்பாரு. இவங்க எல்லாரையும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் லெவன்ட்னு ஜுனைடும் சாடியும் சொல்லுவாங்க. லெவன்ட் எட்டி பார்ப்பாரு. என்னடா இவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, விட்டா ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்துருவாங்க போலையேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. நான் கன்ஃபியூஸ் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாரு. எல்லாரும் வரிசையா வந்துட்டு இருப்பாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாடி அவரோட ஷூவை கட்டிட்டு இருப்பாரு. நைம் லெவன்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்படியே நின்றுட்டு இருக்காதீங்க, உள்ள போங்கன்னு சொல்லாரு. செனிப் லெவன் கிட்ட பீஸை கொடுப்பா. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம், எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேஷுவலாக கேட்பாரு. எல்லாரும் அவங்களோட ஷூவை கட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு, எதுக்காக எல்லாரும் ஷூவை கட்டிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, எல்லாரும் ஷூவோடையே உள்ள வாங்க, நீங்க எல்லாரும் போட்டுக்கிற அளவுக்கு ஸ்லிப்பர் எங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லுவாரு. நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோன்னு சாடி சொல்லுவார். பரவாயில்ல டாக்டர், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்கன்னு ஜொனைட் சொல்லுவான். சரிங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவாரு. டாக்டர், லேடிஸ் எல்லாரும் எந்த பக்கம் போகணும்னு சாடி கேட்பாரு. லெவன்ட்டுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சுத்தமாக புரியாது. என்ன லேடிஸான்னு கேட்பாரு. நாங்கள் எல்லாரும் கிச்சனுக்கு போகலாமா, உங்களோட ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு ஃபேஸாக சொல்லுவா. இப்போதைக்கு வீட்டில் அப்படி யாரும் இல்லை, எங்களோட வேலை எல்லாத்தையும் கொஞ்ச நாளாக நாங்கள் தான் பார்த்துக்குறோம். நீங்கள் வேணா கிச்சனுக்கு
வீட்டுக்கு போங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிச்சன் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுவாரு. டாக்டர் நாங்க உங்க அப்பாவை பார்க்கலாமான்னு ஜுனைட் கேட்பான். நீங்கெல்லாம் வருவீங்கன்னு தெரியாது, அதனால சுத்தமாவே ப்ரிப்பேர் ஆகல. நான் முதல்ல அப்பா கிட்ட போயிட்டு கேட்குறேன், அப்பா ஓகே சொன்னாங்கன்னா உங்களை கூப்பிடுறேன், நீங்க உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்பா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால உன்னையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு ஜானுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவா. அப்பா வர சவுண்டு கேட்கவும் ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவா. என்னம்மா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பாரு. ஆமாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, கணக்கில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லாரு. என்னப்பா சொல்றீங்க, திடீர்னு வந்திருக்காங்களா, இப்போ வீட்டில் தான் இருக்காங்களான்னு கேட்பா. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, லேடிஸும் ஜென்ஸும் வந்திருக்காங்க. நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து ஹலோ சொல்லுன்னு சொல்லாரு. முடியாதுப்பா, நான் ரூமை விட்டு கண்டிப்பா வெளில வர மாட்டேன்னு சொல்லுவா. மீரா செனிப்பும் மெரியமும் வந்திருக்காங்க, அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் நம்மள தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்பா. எங்க பாருமா, நான் சொல்றத கேளு, நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வான்னு கூப்பிட்டுவாரு. அப்பா நீங்கள் நார்மல்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. நான் தான் வான்னு சொல்கிறலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்பா டென்ஷனாக இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு சிரிப்பு தான் வரும். அடுத்து அப்பா கிட்ட வந்து பேசுவார். அப்பா கணக்காவில் இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கான்ல, உங்களை பார்க்கறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்கான்னு சொல்லுவார். தாத்தா ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பாங்க, அவங்களால பேசவே முடியாது. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலையில, நல்லா இருக்கீங்களா, நான் அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்பாரு. பெரியமும் அவங்களோட பொண்ணும் கூடவே வந்திருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமாப்பா அவங்களும் வந்திருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி போக சொல்லிடுறேன்னு சொல்லுவாரு. அவங்கள ப்ரே பண்ணிட்டு போக சொல்லுன்னு சொல்லுவாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. ஃபேஸா கிச்சன்ல உள்ள எல்லா பொருளையும் பார்த்து ஷாக் ஆகிட்டு அம்மா கிட்ட பேசுவா. அம்மா இதே மாதிரி கிச்சனை நம்ம ஷாப்பிங் சென்டர்ல பார்த்தோம்ல, அம்மா இது எல்லாமே கிரானைட்ல பண்ணிருக்காங்க பாருங்க, இங்க உள்ள கேபினெட் எல்லாமே நல்லா இருக்கு. கடையில வேலை பார்க்குறவர் கூட இந்த பெயிண்டை பத்தி நிறைய சொன்னார்லன்னு சொல்லுவா. பரவாயில்லையே, உனக்கு போட்டோகிராஃபி மெமரி இருக்கு போலயே, எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டியா? அல்ல உனக்கும் இதே மாதிரியே கிச்சனை கொடுப்பாருன்னு ஒரசர் சொல்லுவாங்க. ஆமாம்மா, இந்த கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அந்த அவன் மட்டும்தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான், அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லுவா. ஒருவேளை வேற யாருக்காகவாவது இங்க வச்சிருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு செனப் சொல்லுவா. வாய்ப்பு இருக்கு, பார்க்கறதுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹாசனா சொல்லுவாங்க. மன்னிச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை வெல்கம் பண்றேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு லெவன் கேட்பாரு. நாங்க நல்லா இருக்கோம், ஜுனைட் பார்க்கணும்னு சொன்னா அதனால தான் வந்திருக்கோம்னு சொல்லுவாரு. ஓகே, நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டா எதுவும் வேணாம், நாங்க எதுவும் குடிக்க மாட்டோன்னு நைம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. நைம் இப்படி பேசுறது சாடிக்கு சுத்தமா பிடிக்காது, நாங்க டீ குடிப்போம்னு சொல்லுவாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாரு. உங்க அப்பா பிஸியா இருக்காங்களா, அவருக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகறதுக்காக நாங்க ப்ரே பண்றோம்னு சொல்லுவாரு. என்ன மன்னிச்சிருங்க, என்னோட அப்பா இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. பரவாயில்லைங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்காக நாங்க இங்கேயே ப்ரே பண்றோம்னு சொல்லுவாரு. ஓகே, நான் உங்களுக்காக டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லெவன்ட் போகலான்னு பார்ப்பாரு. வேணா நான் போயிட்டு லேடிஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஜுனைட் கிளம்புவான். மீரா ஜுனைட பார்த்ததுமே குட் ஈவினிங், நம்ம ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கோம்லன்னு சொல்லுவா. ஒருவேளை பார்த்துருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். அன்னைக்கு நீயாவே இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவா. ஆமா, உன்னோட அப்பாவோட ரூம்குள்ள நீ திட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்ததா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். மிராக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், நான் போயிட்டு லேடிஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. அவங்க கிட்ட டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லுவான். சரின்னு தலையாட்டிட்டு கிளம்பிடுவா. ஜுனைடுக்கு தாத்தாவை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், மாடியவே பார்த்துட்டு இருப்பான். கிச்சனுக்குள்ள வந்ததுமே எல்லாருக்கும் ஹலோ சொல்லுவா. எல்லாரும் பதிலுக்கு இவளுக்கும் ஹலோ சொல்லுவாங்க. உங்க எல்லாரையும் எங்களோட வீட்டுக்கு நான் வெல்கம் பண்றேன், என்னோட பேரு மீரான்னு சொல்லுவா. மீராவா, உன்னோட பேரு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட பேருக்கான அர்த்தம் நட்சத்திரம்னு சொல்லிட்டு செனிப்பிய பார்த்துட்டு இருப்பா. நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா, மென்ஸ் எல்லாரும் என்ன குடிப்பாங்கன்னு கேட்பா. வேணாண்டா செல்லம், நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோன்னு ஹரசர் சொல்லுவாங்க. நான் டீ போடுறதுக்காக சுடுதண்ணி வைக்கிறேன்னு மெரியம் சொல்லுவாங்க. வேணாம் மெரியம், இந்த வீட்டோட ஓனர் இல்லாம நாம அதெல்லாம் பண்ணவே கூடாது. மீரா, உன்னோட அம்மா எங்கன்னு கேட்பாங்க. இப்ப வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லுவா. உண்மையாவ சொல்ற, உன்னை தனியா விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களான்னு கேட்பாங்க. அம்மா அவங்க போக வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் போனாங்கன்னு சொல்லுவா. நீ ஆரம்பத்துல உன்னோட அம்மாவை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்ப, அதுக்கப்புறம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்ப. நாங்களே டீ போட்டுக்கிறோம், அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு ஹுரசர் சொல்லுவாங்க. நாங்கள் உன்னோட தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்தோம், அவருக்கு உடம்பு சரியாகணுன்றதுக்காக ப்ரே பண்ண வந்தோன்னு ஆசனா சொல்லுவாங்க. ஆனால் என்னோட தாத்தாவை குணப்படுத்த முடியாது, உங்களோட ப்ரேயர் வீணாகிடும்னு சொல்லுவா. அல்லா என்னை மன்னிச்சிருங்கன்னு எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க.
அல்லாஹ் விருப்பப்பட்டாருன்னா கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட தாத்தாவை அவரோட சொந்த கால்ல நிக்க வைப்பாரு. அதுக்கு முதல்ல நம்பணும், அதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு ஃபைசா சொல்லுவா. நான் இந்த அக்காவுக்கு என்னோட ரூமை காட்டட்டுமான்னு செனிப்பை காட்டி கேட்பா. சரிம்மா நீ செனிப்பை கூட்டிட்டு போன ஹுரசர் சொல்லுவாங்க. உடனே செனிப்பை கூட்டிட்டு கிளம்பிடுவா. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கன்ற மாதிரி ஹுரசர் மெரியம்மை பார்த்துட்டு இருப்பாங்க. ரூமுக்கு வந்ததுமே மீரா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. என்னாச்சு சிஸ்டர், நான் என்ன பண்ணேன், எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னு கேட்பா. அம்மா வருத்தப்படுவாங்க, அதனால நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதானே சொல்லுவா. நான் நினைச்சேன்னா உங்களை மாட்டி விட்டுடுவேன், ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை பாத்தியான்னு கேட்பா. மீரா நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாவே புரியல, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு கேட்பா. நான் இப்ப என்னோட அப்பாவோட ரூம்குள்ள போயாகணும், ஆனா என்னோட அப்பா என்ன பார்க்க கூடாது. நீ கிச்சன்ல இருந்து அப்பா வராங்களான்னு பாத்துக்கிட்டே இரு, அப்பா வந்தாங்கன்னா எப்படியாவது சமாளின்னு சொல்லுவா. மீரா நீ உள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பா. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒருவேளை நீ இதை பண்ணலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லிடுவேன்னு சொல்லுவா. தாத்தா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல ஜுனைட் நின்றுட்டு இருப்பான். நீ யாரு, 11 சொல்லிட்டு இருந்தானே அந்த பையன் நீதானா? நீ உள்ள வரத்துக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை, உன்னோட ப்ரேயர் எனக்கு தேவையே இல்லை, நான் எப்பவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு. நான் ப்ரே பண்ண போறதில்ல, நான் உங்களை கொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெறும் ஒரே நிமிஷத்துல நீங்க சாகணும்னு தானே நினைக்கிறீங்கன்னு கேட்பான். அப்புறம் என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லுன்னு கேட்பாரு. அடுத்து என்ன நடந்தாலும் சரி, அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன், அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவான். கண்டிப்பா உனக்கு சம்மந்தம் இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு எல்லாருமே பயந்துகிட்டு தானே இருக்காங்கன்னு கேட்பாரு. இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நம்பாதவங்களா தானே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பான். ஆமா, ஆனா அதுதான் உண்மைன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்களோட நம்பிக்கை பாதிக்கப்படும், அப்ப மனுஷங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை தேவைப்படும் தானேன்னு கேட்பான். மனுஷங்களை மாதிரி பேசி இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லைன்னு சொல்லுவாரு. மனுஷங்க எப்பவுமே நடக்காத விஷயங்களை பத்தி பேசவே மாட்டாங்கன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எப்பவுமே இப்படிதான் பேசுவியான்னு கேட்பாரு. நீங்க சாகாம இருக்கிறத பத்திலாம் பேசுறீங்கும் போது கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்னு கேட்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்டி ரிலிஜியனை பத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ அல்லாஹ்வை நம்பினாலும் உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இறந்த பிறகு நம்மளோட ஆத்மா வெளில போயிடும், அதுக்கப்புறம் அதால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நீ சொல்லிட்டு இருக்கையில இதை பத்திலாம் அந்த ஆத்மா கிட்ட உன்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சாகாவரம் பெற்று இருக்கிறத பத்தி மனுஷங்களா நம்மளால கனவு மட்டும்தான் காண முடியும்னு சொல்லுவாரு. சரி, சாகாவரம் பெற்றவங்க இருக்காங்கன்றதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். சயின்டிஸ்டா இது எல்லாத்தையும் என்னால மறுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப சயின்டிஸ்டா பூமியில ஆரம்பத்துல இருந்தே சாகாவரம் இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேட்பான். அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப இந்த இமார்டாலிட்டி ஒரு மனுஷனுக்கு நெகட்டிவா இருக்குமான்னு கேட்பான். மேபி ஒருவேளை நெகட்டிவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப இமார்டாலிட்டிய நெகட்டிவிட்டின்னு சொல்றீங்க, அப்ப சாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். சாவுன்றது மனுஷங்களோட உடம்புல நடக்கிற ஒரு மெட்டபாலிசம், அவ்வளவுதான்னு சொல்லுவாரு. அப்ப இதுக்கு மெட்டபாலிசம் மட்டும்தான் காரணம், மெக்கானிசம் காரணம் இல்லையா? ஒருவேளை இதெல்லாம் நடக்கலன்னா சாக மாட்டாங்க தானேன்னு கேட்பான். ஒருவேளை நீ இந்த விதத்துல பாத்தீங்கன்னா யாருமே சாக மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. நான் இந்த விதத்துல தான் பாக்குறேன்னு சொல்லுவான். நான் சாகுறத உன்னால எப்பவுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப நான் யார் கூட சேர்ந்து டீ குடிக்கணும்னு முடிவு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. மனுஷங்க சாகுவாங்கன்னு சொல்றதுக்கான ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவான். நீ ஹானரரி ஒன்ஸ பத்தி தானே பேசுறேன்னு கேட்பாரு. ஆமா, நான் ஹானரரி ஒன்ஸ பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவான். மொத்தத்துல தாத்தாவுக்கு ஜுனைட பிடிச்சிட்டு, ஜுனைடுக்கும் தாத்தாவை பிடிச்சிட்டு. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் 11 பாப்பாரு. சிச்கினும் ஹேண்டியும் தான் வந்திருப்பாங்க. என்னோட வாழ்க்கையிலே முதல் முறை உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது, நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு கேட்பாரு. பிரதர், சிச்சுவேஷன் சரியில்லைன்னா எங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க அப்புறமா வரோம்னு சிச்சின்னு சொல்லுவான். அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜுனைட் கிட்ட சொன்னேன், குடும்பத்தோட எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டான். செனிப்பும் மெரியமும் கிச்சன்ல இருக்காங்க. ஹேண்டி, அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, அப்பா ஏதோ ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேண்டி, நீ கிச்சனுக்கு போன்னு சொல்லுவாரு. ஓகே, நீ அமைதியா இரு, அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்டி கிளம்பிடுவா. வாவ், வெள்ளக்குதிரையில இருந்த இளவரசன் இப்ப ராஜாவா ஆகிட்டானான்னு கேட்பான். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடா, முதல்ல உள்ள போன்னு சொல்லுவாரு. ஆண்டி கிச்சனோட டோருக்கும் பக்கத்துல சைலண்டா நின்னுட்டு உள்ள வரலாமான்னு ரியாக்ஷன்லயே கேட்பாங்க. வெறும் உள்ள வரலான்னு ரியாக்ஷன் கொடுக்கவும் உள்ள வந்து எல்லார்கிட்டையும் பேசுவா. வெல்கம், நீங்க எல்லாம் வருவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்போம். என்னோட பேரு ஹேண்டி, நான் மீராவோட அத்தைன்னு சொல்லுவா.
சுனைடு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனால நாங்க எல்லாரும் அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். நாங்க தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த வீட்ல உள்ள பொண்ணு எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க அந்த அளவுக்கு பணக்காரவங்கலாம் கிடையாது, எப்பவுமே பிஸியா இருக்கிறவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவா. ஏன் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஃபேஸா கேட்பா. நான் ஜேர்னலிஸ்ட், ஆனா இப்போதைக்கு நான் எந்த ஒரு வேலையும் பார்க்கல. மீரா அவளோட எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. ஃபேஸாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. நான் சொல்லி தங்கிட்டு இருப்பா. லேடிஸ் எல்லாரும் பேக்கரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஹஸ்னா சமாளிப்பாங்க. அப்போ உன்னோட ஹஸ்பண்டும் ஜேர்னலிஸ்டான்னு ஹொரசர் கேட்பாங்க. என்னது ஹஸ்பண்டான்னு கேட்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா தானே உள்ள வந்தீங்க. உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்காரு. உங்க அப்பாவுக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகறதுக்கு அல்லாஹ் உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூங்க. சச்சின் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன். அவர் என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு, அவரும் டாக்டர் தானே சொல்லுவா. இந்த வீட்டுல எத்தனை குடும்பம் இருக்கீங்க, இன்னும் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஃபேஸா கேட்பா. ஹஸ்னாவுக்கும் மிரியும்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா டக்குன்னு இப்படி கேள்வி கேட்டுட்டாலேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபேஸா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னோட பேர் என்னன்னு கேட்பா. ஓ, பேரை கேக்குறீங்களா? என்னோட பேரு ஃபேஸா, என்னோட அம்மாவோட பேரு ஹாஸ்னா, இவங்க என்னோட அத்தை, இவங்களோட பேரு ஹுரசர், இவங்களோட பேரு மெரியம், இவளோட பேரு செனிப், அப்புறம் உள்ள இருக்காருல அவரோட பேரு ஜுனைட். என்னோட அப்பாவோட பேரு சாடி ஹுடாயி, செனிப்போட அப்பாவோட பேரு நைம்னு சொல்லுவா. ஃபேஸா, உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம். இவ்ளோ பேரு இருக்கான்னு கேட்பா. அல்லாஹ் உனக்கு சீக்கிரமாவே நல்லவர்னை கொடுக்கணும்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. ஃபேஸா ஆமான்னு சொல்லுவா. இன்ஷா அல்லான்னு மெரியம் சொல்லுவாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுதுன்னு ஹாஸ்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நீங்க உங்களோட பொண்ணு ஃபேஸாவுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்பா. மெரியம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நான் போயிட்டு டீ போடுறேன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மேலதான் இருக்கும் பாருங்கன்னு சொல்லுவா. உடனே டீ போட ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ்டர் சச்சின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சாடி கேட்பாரு. என்ன சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். 11க்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். எதையாவது சொல்லுவோன்னு ஆன்லைன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைன்னு சொல்லுவான். ஓ, பணம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறீங்களான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவான். இதை பத்தி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, ஆனா இந்த வேலை எனக்கு சுத்தமா சரிபட்டு வராது. அல்லாவோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். நீங்க நிறைய பணம் சம்பாதிங்கன்னு சொல்லுவாரு. எதுவும் கிட்டத்தட்ட கோதுமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி தானே சொல்லுவான். உண்மை சொல்லணும்னா இதே மாதிரி நம்ம ஏதாவது வாங்குறோம்னா கண்டிப்பா நம்ம பணத்தை இழக்க கூடாது. நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாரு. எங்க இதை பண்றதுக்கு பேங்கோட ரேட்டை செக் பண்ணணும்னு சொல்லுவான். ஸ்ப்ரிங் சீசனுக்கு பெருசா எதுவும் மாறும்னு எனக்கு தோணல. பெட்ரோல் விலை மாறுற மாதிரி இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இதுல உள்ள வட்டியை பார்க்கணும், அப்புறம் டாலருக்கு மாத்தணும்னு சொல்லுவாரு. பரவாயில்லையே சாடி, உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியுதுன்னு 11 சொல்லுவாரு. டாக்டர் ப்ரொஃபஷனலா எனக்கு தெரியாது, ஆனா இதை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதானே பணத்தை இழக்க முடியாது, இதுவும் படிப்பு மாதிரி தானேன்னு கேட்பாரு. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதானே சச்சின் சொல்லுவான். ஆனா மிஸ்டர் சச்சின், உங்க அளவுக்குலாம் எனக்கு பெருசா எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க, இதை பத்தி நம்ம 2 பேரும் எப்படி பேசுறதுன்னு கேட்பான். சரிப்பா, நான் உன்னோட நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா தரேன்னு சொல்லுவான். டாக்டர் 11, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சுனைட் கேட்பான். இவன் என்ன சொல்றான்னு யாருக்குமே புரியாது. என்ன ஹெல்ப் பண்ணணும்னு 11 கேட்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தாவை கீழே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு 11 கேட்பாரு. நீ எதுக்காக கேட்டுட்டு இருக்க, அவரு நல்லா இருக்காருன்னு சொல்லுவான். 11 மறைச்சு பார்ப்பாரு. மீரா அப்பப்ப இப்படி தானே சொல்லுவா, அதே மாதிரியே நானும் ஜோக் பண்ணலான்ட்டு நினைச்சேன்னு சொல்லுவான். என்னோட பேரு சாடி, இவரோட பேரு நைம். உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகணும்னு நாங்க நினைக்கிறோம்னு சொல்லுவாரு. நீங்க எல்லாரும் பேசுங்க, எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இந்த யங் மேனை எனக்கும் பக்கத்துல உட்கார சொல்லுன்னு சொல்லுவாரு. ஜுனைட் பக்கத்துல உட்காந்துக்குவான். சாடி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். டெம்பரரி மேரேஜ் அதே மாதிரி ஏதாவது உங்களோட வழக்கத்துல இருக்கான்னு கேட்பான். அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்கன்னு நைம் சொல்லுவாரு. நைம் சொல்றதெல்லாம் கண்டுக்காம இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பான். இல்லப்பா, எங்களோட ரிலிஜியன்ல அதுக்கான இடமே இல்லைன்னு சொல்லுவாரு. சரி, உங்க சைடு மேரேஜ்லாம் எப்படி நடக்கும், எது மாதிரி பண்ணுவீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்பான். சச்சின்னு 11 கூப்பிடுவாரு. வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டுட்டு இருப்பான். சில பேர் கெட்ட எண்ணத்தோட இருக்கத்தான வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவாரு. பொண்ணுங்கெல்லாம் இதை நம்புறாங்களா, இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பான். சச்சின்னு 11 கூப்பிடுவாரு. இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இவர் சொல்றதையே தான் ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். ரிலிஜியன்ல நிறைய கிளைகள் இருக்கு, சில பேர் சில நேரத்துல ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப நிறைய சோர்ஸ் இருக்கா, மக்களுக்கு இதை நம்புறதுன்னு தெரியாதான்னு கேட்பான். நீ சொல்றது உண்மைதான், ஆனா எங்களோட சோர்ஸ் உண்மையானதுன்னு சொல்லுவாரு.
ஆனா பாக்குறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலையேன்னு லெவன் கேட்பாரு. மக்களுக்கான எல்லாமே குரான்ல இருக்குன்னு நைம் சொல்லுவாரு. ஆனாலும் எல்லாரும் ஹாடித்தை நம்புறது கிடையாது. அதோட அயாட்டை பத்தியும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லுவாரு. இதனாலதான் எங்களுக்கு முர்ஷித் மாதிரி ஒரு லீடர் இருக்காருன்னு நைம் சொல்லுவாரு. அப்ப அவங்க எல்லாரும் முர்ஷிட்ட பார்த்தது கிடையாதான்னு கேட்பாரு. நைம் கோவமா எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. சாடி இவரை தடுத்துருவாரு. டாக்டர் எங்களோட செக்ட்லன்னு சாடி எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. இப்ப நீங்க செக்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாருமே வேற மாதிரி தானே யோசிப்பாங்கன்னு லெவன் கேட்பாரு. எங்களோட ப்ராப்பர்ட் இதில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாறுல செக்டுக்கும் நடுவில் நிறைய போர் நடந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஈரானுக்கும் துர்க்கிக்கும் நடுவில் இப்பயும் ரிலேஷன்ஷிப் அப்படி தானே இருக்குன்னு கேட்பாரு. டாக்டர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஈரானில் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அங்கே உள்ள அரசியல் ஓட்டோமேனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லுவார். நீங்கள் இப்போ ஓட்டோமேனை பற்றி சொல்கிறீங்கல்ல, அவர் வரத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொல்லுவான். சச்கின் இது எல்லாமே ஒரே ரிலிஜன் தான், ஆனால் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கே இதுக்கும் நடுவில் உள்ள இடம் தெரியும்னு சொல்லுவார். சரி, மனுஷங்களால் எது உண்மை எது பொய்ன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாரும் அவங்களோட விருப்பப்படி எதையாவது பண்ணிக்கிட்டு அல்லாவோட விருப்பப்படி தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதனால தான் வார் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு லெவன் கேட்பாரு. டாக்டர் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் இதுதான் நடக்குது. நான் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னா வேற ஒரு டாக்டர் அப்படியே வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு. சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததால வருஷம் வருஷம் நிறைய பேர் சாகுறாங்கன்னு சொல்லுவாரு. ஆமாம், நீங்கள் சொல்றது சரிதான்னு நைம் சாடிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இது எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு லெவன் சொல்லுவாரு. அப்பா இங்கே தான் இருக்காங்க, நான் சொன்னது எதையும் மறந்துடாத, அப்பா கிட்ட கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்து பேசுவா. ஹலோ, என்னோட பேரு மீரா, நான் மிஸ்டர் லெவன்ட்டோட பொண்ணுன்னு சொல்லுவா. சாடியும் நைமும் மஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அப்பா நான் போயிட்டு பேப்பர் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவா. சரிம்மா போன்னு சொல்லுவாரு. மீரா மாட்டிடக்கூடாதுன்னு செனிப் இந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பா. மீரா பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு ஜுனைடுக்கு தோண ஆரம்பிக்கும். மீரா ஸ்டடி ரூம்குள்ள வந்ததுமே சாவியை போட்டு எதையோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ரிலிஜியனை சேர்த்து வைக்கிறது அறிவியல் தானே சாடி சொல்லுவாரு. நீங்க சொல்றது உண்மைதான், வாழ்க்கை இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு லெவன் சொல்லுவாரு. நியூஸ்ல ஏதோ ஓடிட்டு இருக்கோம், அதை பார்த்துக்கிட்டே ஜுனைட் பேசுவான். ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அறிவியல் தள்ளுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர், அறிவியல் சம்மந்தப்பட்ட கேள்வியை நீங்க எங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்ககிட்ட பதில் இல்லைன்றதாக ஃபியூச்சர்ல எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். இல்லைப்பா, ஆனால் நீ இதை தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறியே, எவல்யூஷன் தேரியவும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறியன்னு கேட்பாரு. சயின்டிஸ்டாலேயே இது எல்லாத்தையும் முழுசாக கண்டுபிடிக்க முடியலை, எப்படி அவங்களால இப்போ வரைக்கும் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்பான். எவல்யூஷன் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் மட்டும்தான் நடக்குதான்னு லெவன் கேட்பாரு. இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சாடி தாத்தா கிட்ட கேட்பாரு. எல்லாருமே ஆளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னால் உங்களில் யாரையுமே சமாதானப்படுத்த முடியாது. நீங்கள் பாட்டுக்கு தேவதைக்கு ரெக்க இருக்கா இல்லையான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள 7 சோல்ஜர்ஸ் ஹீரோ ஆகிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் கேள்விப்படல பாருங்கன்னு சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து நியூஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நாட்டு சோல்ஜருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுறதாக வந்தீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறேன், நம்மளோட சோல்ஜர்ஸ்க்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவார். எல்லாரும் உடனே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சச்கினுக்கு ப்ரேயரை பற்றி எதுவும் தெரியலனாலும் அவரும் ப்ரே பண்ணுவார். எல்லாருமே சின்சியராக சோல்ஜர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அல்லா கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ப்ரே பண்ணி முடிப்பாங்க. லெவன் ஜுனைட் கிட்ட என்னப்பா மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்பாரு. ஆமான்னு தலையாட்டுவான். நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்தது தீந்து போயிருக்கோன்னு நினைக்கிறேன், புதுசாக நான் உனக்கு எழுதி தரேன்னு சொல்லுவாரு. செனி பதறிடுவா. டாக்டர் அங்கிள் எல்லாருக்கும் டீ கொடுக்கணும், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவா. சரிம்மா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. உடனே டீயை எடுத்துட்டு வரதுக்காக போவா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மீரா திருன்னு முழிச்சுக்கிட்டு வெளில வருவா. செனிப் லெவன் கிட்ட டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பா. மீரா மாடிக்கு போயிடுவா. லெவன்ட்டு எல்லாருக்குமே டீ கொடுப்பாரு. ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு ஜுனைடுக்கு நல்லாவே புரியும். நல்ல வேளை மீரா மாட்டலன்னு நினைக்கும் போது செனிப்க்கு நிம்மதியா இருக்கும். அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு லெவன் சொல்லுவாரு. வரிசையாக எல்லாருமே நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. கடைசியாக ஜுனைட் மட்டும்தான் இருப்பான். ஜுனைட் என்னோட அப்பா கிட்ட நீ பேசுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் கூடவும் பேசுவேன்னு சொல்லுவான். ஆரம்பத்தில் லெவன் ஜுனைடை ஒரு பேஷண்ட்டாக மட்டும்தான் பார்த்தாரு. இப்போ இவனோட கேரக்டரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளில வந்ததுமே ஹுரசர் நைம் கிட்ட பேசுவாங்க.
மிஸ்டர் நைம் எப்பவுமே மெரியும் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேலும் அவங்க அப்படியே வேலை பார்க்கட்டும். அவங்க வேலை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க விருப்பப்படியே பண்ணலான்னு சொல்லுவாரு. தூரத்துல இருந்து இர்ஃபான் தாத்தா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. இவர் எதுக்காக இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்றாரு, இவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமாவே தெரியல. ஆரிஃப் கார்ல வந்துட்டு இருப்பான். காரை நிறுத்திட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கத பார்ப்பான். எதாச்சியா தான் பார்த்துருப்பான். ஃபர்ஸ்ட் சரியா கவனிச்சிருக்க மாட்டான். திரும்பி பார்ப்பான். யாராவது இவனை பாக்குறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு பக்கத்துல வருவான். பிர்குல், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது உன்னை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். அன்னைக்கு கணக்கால நீ என்ன பார்த்ததானேன்னு கேட்பா. ஆமா பார்த்தேன்னு சொல்லுவான். யாருக்கிட்டையும் இதை பத்தி நீ சொல்லல தானேன்னு கேட்பா. ஆமா, யாருக்கிட்டையும் நான் சொல்லல. உன்னோட கண்ணை பார்த்ததுமே நீ தானே கண்டுபிடிச்சிட்டேன். கூட்டத்துல நீ நின்னா கூட உன்னோட கண்ணை வச்சே நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவான். நீ என்ன கண்டுபிடிச்சிருவ அவ்வளோதானேன்னு கேட்பா. நான் லேட்டா வந்துட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்கிருந்து ஓடி போகும்போதே நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்லுவான். ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிருவா. ஆரிஃபும் கஷ்டமா இருக்கும். இப்ப நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்பான். ஆரிஃப், நான் அன்னைக்கு இங்க வந்தப்ப முக்கியமான ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவா. சரி, சீக்கிரமா சொல்லு, என்ன எடுத்துட்டு வந்தேன்னு ஆர்வமா கேட்பான். அன்னைக்கு என்னோட போனை விட்டுட்டு வந்துட்டேன். சாடியோட இடத்துக்கும் கொஞ்சம் தூரத்துல விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. ஆரிஃபோட முகமே மாறிடும். அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். நான் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கிளை பற்றி ஸ்கூலில் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியல. அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் என்னோட மைண்டை மாற்றிக்கிட்டேன். மன்னிப்பு கேட்கறத விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆரிஃப், உன்னால் இதை பண்ண முடியுமான்னு கேட்பா. நெக்ஸ்ட் சீனில் நெய்மோட வீட்டில் தான் கட்டுவாங்க. அந்த டாக்டர் நிறைய படிச்சிருக்காரு. அப்பா அவரோட அப்பாவை அவரை குணப்படுத்த வேண்டியது தானே. அவரோட வீட்டுக்கு சாடியும் சுனைடும் வந்திருக்காங்க. ஆனா அவரு திமுறா உட்காந்துருந்தாரு. எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவங்களுக்கு கண்ணு தெரியல. அதனாலதான் அவங்களால இது எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஆனா அவரோட ஃப்ரெண்டு வாய மூடவே இல்லை. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாரு. அவரோட பேர் என்ன? சிச்கின். எது சொன்னாலும் பதிலுக்கு பதிலு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். என்னோட மருமகன் ஜுனைட்காக அவங்க தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவாரு. செனிப்பும் அம்மாவும் இவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அமைதியா இருக்கீங்க? எனக்கு சாப்பிட்ற ஆசையே போயிட்டு. செனிப், இந்த பிரெட்டை எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வையே, அப்பதான் ட்ரை ஆகாதுன்னு சொல்லுவாரு. செனிப் பிரெட்டை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் மெரியம்னு கூப்பிடுவாரு. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பேக்கரியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு அந்த லேடி சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல வேளை நான் அவங்க கிட்ட போயிட்டு பேசினேன். அதனாலதான் உனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. மெரியம்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க. உடனே நிமிந்து பார்க்காத, அவங்க நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. நயம் போகும்போது அவரோட போனை வச்சுட்டு போயிடுவாரு. மெரியம் எடுத்துக்கோங்க. செனிப் வந்ததுமே, செனிப் உன்னோட அப்பா வராரான்னு பார்த்துக்கிட்டே இரு. அவர் வந்தாருன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லாங்க. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பா. மெரியம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம கிச்சனுக்கு வந்து யாருக்கோ கால் பண்ணுவாங்க. 11க்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. காலை அட்டன் பண்ணதுமே ஹலோ சொல்லுவாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹுரசருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் வீட்டில் இருந்து போறக்கு செய்யறேன்னு போய் சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்களுக்கு எப்படி இதை எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு கேட்பாரு. நயம் கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்க என்ன பண்றது? அவங்க எங்களை கொன்னுடுவாங்க. என்னோட பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை பத்தி நயம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க நயம் கிட்ட சொல்லலைன்னா அவங்க எதுக்காகவோ வெயிட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நாளைக்கு நேரத்தோட இங்க வந்துருங்கன்னு சொல்லுவாரு. ஜுனைட் இன்னும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். 11ோட ஸ்டடி ரூம்ல தான் இருப்பான். ஜுனைட் மன்னிச்சிருப்பான். முக்கியமான கால் வந்துச்சு, அதனால தான் அட்டன் பண்றதுக்காக போயிட்டுன்னு சொல்லுவாரு. பரவாயில்ல டாக்டர், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். இவர் பேசாம போனையே பார்த்துட்டு இருப்பாரு. ஜுனைட் இவரையே பார்த்துட்டு இருப்பான். உடனே பேச ஆரம்பிப்பாரு. நீ உன்னோட சின்ன வயசுல நடந்ததை பத்தி தானே சொல்லிட்டு இருந்த. நீ லேட்டா குரான் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்ன. அடுத்து என்னாச்சுன்னு கேட்பாரு. எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. வேற ஒரு கணக்காவில் இருந்து எனக்காக டீச்சரை வர வச்சாங்க. சடனா அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவான். சரிப்பா, அது உனக்கு உதவியா இருந்துச்சான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் நீ பேச ஆரம்பிச்சுட்டேன்னு கேட்பாரு. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ரூடா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவான். சைக்காட்ரியில இதை நாங்க இன்கிவிஷன்னு சொல்லுவோம். அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் காயம் ஏற்படும் போதும் இதே மாதிரி நடக்கிறதான வாய்ப்பு இருக்கு. இதனால தினமும் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாது. அப்புறம் இந்த சிண்ட்ரம் உன்னை விட்டு தானாவே போயிடுன்னு சொல்லுவாரு. வருஷம் வருஷம் மரங்களுக்கு நடக்கிற நேரம் மாதிரியான கேட்பான்.
ஆமா, அதே மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான நேரம் என்னன்னு கேட்பாரு. தெரியாதுன்னு சொல்லுவான். உனக்கு மாடி வச்ச வீடுலாம் இல்லையா? நார்மலா எல்லாரும் வச்சிருக்கிற வீடு மாதிரி இல்லையான்னு கேட்பாரு. ஆமா, அதே மாதிரி ஒரு வீடு மட்ராஷால இருக்கு. ஆனா எங்களுக்குன்னு தனிப்பட்ட லெவல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான். என்ன கேட்பாரு. எங்களுக்குன்னு ஆத்மாவும் ஹெட்டும் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லுவான். உன்னோட சித்தப்பா சாடி ஹுடாய் தானே உங்களோட ஹெட்டுன்னு கேட்பாரு. ஆமா, அவரு நல்லா பேசுவாருன்னு சொல்லுவான். அப்ப நீ சொன்ன சொல் நீதானா? கணக்காவில் உள்ளவங்களும் உன்னை அப்படிதான் பாக்குறாங்களான்னு கேட்பாரு. நீங்க என்ன குணப்படுத்த நினைக்கிறீங்களா? அதை கூட அவங்க எல்லாரும் ஃபன்னியா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவான். நீயும் அப்படித்தானே நினைக்கிறேன்னு கேட்பாரு. மனுஷங்க எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் எங்கிருந்தோ வருவாங்க. அவசரம் அவசரம்னு எங்கேயோ போகணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறை அவங்கள பார்க்கும்போதும் எனக்கு ஒரே விஷயம்தான் தோணும், உங்களோட அப்பான்னு சொல்லுவான். ஏன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அவங்க ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்கும் போதும் அவங்களோட முடிவை நோக்கி ரொம்ப பக்கத்துல போக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போதும் அவங்க உண்மையா இருக்கணும்ன்றத மறந்துடுறாங்கன்னு சொல்லுவான். ஒருவேளை அவங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. இது ஒன்றும் டிசபிலிட்டி கிடையாது, இது ஒரு கிஃப்ட். இதை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்களால கண்டிப்பா வாழ முடியாதுன்னு சொல்லுவான். உனக்கு இதை பத்திலாம் தெரியுமான்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது, நான் சீக்கிரமா சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நியூஸ்ல மிலிட்ரியில சேர்ந்தவங்க இறந்தாங்கல்ல, அதே மாதிரியே நானும் இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். நைட்டு முதல் முறை நான் உன்னை மீட் பண்ணப்ப எனக்கு தெரியாத போரை பத்திலாம் நீ பேசுன, அவங்களோட ரெஸ்பான்சிபிளை பத்தியும் பேசுன. வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நீ தான் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறியா? இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாரு. இதுல முக்கியமான பாயிண்ட், இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறது கிடையாது. உங்களால இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. மக்கள் எல்லாரும் ஃபன் பண்ணுறதுக்காக அவங்களோட பணத்தை வீணாக்கும் போது எனக்கு என்ன தோணும்னா, பணத்தை அவங்களால ஷேர் பண்ண முடியும், ஆனால் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது எனக்கு இதுதான் தெரியும்னு சொல்லுவான். எப்பெல்லாம் நீ அவங்கள பார்க்குறியோ அங்கே இல்லாத ஒரு விஷயம் உனக்கு தெரியுது. ஆனால் நீ இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணுமே தவிர உனக்கு ஏற்ற மாதிரி உலகம் மாறாது. இந்த உலகத்தோட சண்டை போடணும்னு நினைச்சினா போர் மட்டும் தான் நடக்கும், மற்றபடி உனக்கு வேற எதுவுமே கிடைக்காது. அப்போ உன்னால யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது, உன்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, உன்னால உனக்கான ஒரு தனி கூட உருவாக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் யாரு முடிவு பண்ணதுன்னு கேட்பான். யாரும் இல்லை, இது எல்லாத்துக்கும் லாஜிக் தான் காரணம். போர்ல இருக்கும்போது உனக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீ எதிரியா தான் பார்ப்ப. பிஸ்னஸ் பார்ட்னர், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஒய்ஃப், நீ சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சுனேட், இது எல்லாமே சரிதானே நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. டாக்டரா, நீங்க எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு கேட்பான். உனக்கு கொஞ்சம் டைம் கூட, இது எல்லாத்தையும் ஒரு நாள்ல சரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. டாக்டர், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இந்த போர்ல நீங்க யாருக்கும் பக்கத்துல இருக்கீங்களோ அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவான். இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.